உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருவதாக காண்கின்ற பொழுதெல்லாம் கூறி வருகின்ற தமிழ் உறவுகளுக்கு எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு எமது நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்ஸ் நாட்டின் வளர்ச்சியை அதிகரிக்க பிரெஞ்சு மக்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் உள்ள மக்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் என்பதை நிதியமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். திங்கட்கிழமை அன்று இந்த தகவலை அவர் வெளியிட்டார். பிரெஞ்சு மக்கள் ஐரோப்பாவில் தங்கள் சகாக்களை விட குறைவாக வேலை செய்வது, குறைந்த வரி பங்களிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு கொடுப்பனவுகளால் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வேலை நடைமுறைகளில் மாற்றங்கள் பெரும்பாலும் தொழிற்சங்கங்களால் எதிர்க்கப்படுகின்றன என்றாலும் அதன் மந்தமான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான சீர்திருத்தங்களை அரசாங்கம் ஆய்வு செய்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். சராசரியாக ஒரு பிரெஞ்சு நபர் தனது அண்டை நாடுகளை விட 1 வருட கால பகுதியில் குறைவாக வேலை செய்கிறார் என்று நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் விளைவு குறைவான சமூக பாதுகாப்பு கொடுப்பனவுகள், சமூக மாதிரிகளுக்கு நிதி அளிப்பதற்கான குறைவான பணம், குறைவான வரி, குறைவான வேலைகள், குறைவான பொருளாதார வளர்ச்சி என்பவற்றையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். யூரோ மண்டலத்தின் 2வது பெரிய பொருளாதாரத்தை கொண்ட பிரான்ஸ் 2025க்குள் அதன் பொது பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% குறைக்க விரும்புகிறது. 2000ஆம் ஆண்டு நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாரத்தில் 35 மணி நேர வேலை பொதுவாக தொழிற்சங்கங்களால் கடுமையாக பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிரான்சின் ஓய்வூதிய முறையின் சீர்திருத்தங்களும் பரவலான எதிர்ப்புகளை எதிர்கொண்டுள்ளன. எல்லா துறைகளிலும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வேலை நேரத்தை அனைவரும் மதிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வதன் மூலம், அனைவரும் கூட்டாக சொல்வதன் மூலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்வோம் என்று நிதியமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரிஸ் புறநகர் ரயில் நிலையம் ஒன்றில் நிகழ்ந்த வன்முறை சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவரின் கை துண்டாடப்பட்டுள்ளது, மற்றொருவரின் தலையில் மிக பலமான காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் 18 வயதுக்கு குறைந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் பெயர் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. பாரிஸ் புறநகர் செனேமான் ஓசோ லா ஃபெரியேர் நிலையத்தில் இந்த மோதல் நவம்பர் 4ஆம் தேதி காலை நிகழ்ந்துள்ளது. ஏஆர் ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த மோதலில் 4 காயமடைந்துள்ளனர். இந்த மோதலில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான 16 வயதுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோடரியால் தாக்கப்பட்டதில் தலையில் பலத்த காயமடைந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட இளைஞனின் வீட்டை சோதனையிட்ட போலீசார் ரயில் நிலையத்தில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரியை கண்டெடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து பிரான்சில் உயிர் வாழ்வது ஆபத்தானதாக மாறி வருகிறது என்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் கில்பர்ட் கலாட் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள்.
ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சில் 2020ஆம் ஆண்டு கல்லூரி ஆசிரியர் சாமுவேல் பாட்டி கழுத்து துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளது. இந்த கொலை தொடர்பாக 8 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இடைநிலை பாடசாலை மாணவர்களுக்கு இஸ்லாத்தின் தீர்க்க தரிசியின் கேலி சித்திரங்களை காட்டியதனால் இஸ்லாமிய தீவிரவாதி ஒருவரால் கொல்லப்பட்ட ஆசிரியர் சாமுவேல் பாட்டி தலையை துண்டித்து கொல்லப்பட்டமை தொடர்பாக பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் 8 பேர் மீதான விசாரணை திங்கட்கிழமை தொடங்கியது. 2020 அக்டோபர் 16 அன்று பாரிஸுக்கு அருகிலுள்ள ஆசிரியர் கற்பித்து வந்த பாடசாலைக்கு வெளியே செச்சேன் வம்சாவளியைச் சேர்ந்த 18 வயது ரஷ்ய இளைஞரால் பாட்டி கொல்லப்பட்டார். கொலையாளியான ரஷ்ய இளைஞரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். தாக்குதலுக்கு ஆயுதங்கள் வாங்க உதவியதாக கூறப்படும் தாக்குதல்தாரி அப்துல்லா அன்சோரோவின் நண்பர்களும் ஆசிரியர் மற்றும் அவரது வகுப்பை பற்றி ஆன்லைனில் தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். ஆசிரியர் சாமுவேல் பாட்டியின் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் நடவடிக்கைகள் திங்கட்கிழமை தொடங்கியுள்ளன. நீதிமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்திய நிலையில் விசாரணை நடைபெற்றுள்ளது. 5 குற்றவாளிகள் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் நீதித்துறை மேற்பார்வையில் உள்ளனர். 25 தொடக்கம் 65 வயது வரை உள்ள 7 ஆண்கள், 1 பெண் என 8 பேருக்கு அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இந்த கொலை வழக்குக்காக சிறப்பு நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தீர்ப்பை வழங்க நீதிமன்றம் டிசம்பர் 20 வரை அவகாசம் அளித்துள்ளது. பாரிஸ் பல்கலை மாணவி பிலிப்பீன் கொலையின் முக்கிய சந்தேக நபர் சுவிட்சர்லாந்தில் இருந்து பிரான்சுக்கு புதன்கிழமை நாடு கடத்தப்படவுள்ளார். இந்த சந்தேக நபர் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் வைத்து கைது செய்யப்பட்டார். 19 வயது பல்கலை மாணவி பிலிப்பீன் கொல்லப்பட்ட 4 நாட்களுக்கு பின்னர் பாரிஸில் உள்ள புவாது பூலோனில் புதைக்கப்பட்ட நிலையில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவி பிலிப்பீனின் கொலையாளி என்று சந்தேகிக்கப்படும் நபர் நவம்பர் 6 புதன்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தில் இருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும். 22 வயதான மொரோக்கோவைச் சேர்ந்த தாகா ஓ செப்டம்பர் 24 அன்று ஜெனீவாவின் பிரதான ரயில் நிலையம் ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்டார். பிலிப்பீன் கொலை குற்றச்சாட்டின் சந்தேக நபரிடம் திங்கட்கிழமை மீண்டும் ஜெனீவா மாகாண அரசு வழக்கறிஞர் விசாரணை நடத்தினார். எளிமைப்படுத்தப்பட்ட ஒப்படைப்பு நடைமுறையின்படி பிரான்சிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான தனது ஒப்புதலை அவர் உறுதிப்படுத்தினார். பாரிஸ் டோஃபான் பல்கலைக்கழகத்தின் 19 வயது மாணவியான பிலிப்பீன் வல்லுறவின் பின்னர் கொல்லப்பட்டார். மேற்கு பாரிஸில் உள்ள புவாது பூலோனில் செப்டம்பர் 21 அன்று அவரது உடல் அரைகுறையாக புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்சில் வல்லுறவு கொலை தொடர்பாக நீதி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஏற்கனவே வல்லுறவுக்காக 2021 தண்டனை பெற்றவர் என பாரிஸ் வழக்குரைஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
2024 ஜூனில் அவரது தண்டனையில் முடிவில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவர் மெட்ஸில் உள்ள நிர்வாக தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார். அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டதும் அவர் ஒருபோதும் செல்லாத ஜோனில் உள்ள ஒரு ஹோட்டலில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அவர் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பிலிப்பின் கொலைக்கு முதல் நாள் செப்டம்பர் 19 அன்று தேடப்படும் நபர்கள் கோப்பில் இவர் சேர்க்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லாஷப்பல். பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லாஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் ஜோன் ஆ டிராபிக் லிமிட்டே எனப்படும் வரையறுக்கப்பட்ட போக்குவரத்து பகுதிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. பாரிஸில் போக்குவரத்து நெருக்கடியான பகுதிகளுக்கு காரில் செல்வதை தடுப்பதே இதன் நோக்கமாக உள்ளது. நவம்பர் 4 திங்கட்கிழமை முதல் பாரிஸின் மையப்பகுதி எனப்படும் 1ஆம், 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் வட்டாரங்களை இணைத்த ஒரு பகுதியில் இந்த ஜோன் ஆ டிராபிக் லிமிட்டே நடைமுறைக்கு வந்திருக்கிறது. பாரிஸில் நாம் நினைத்த இடத்திற்கெல்லாம் காரில் சென்று விடலாம் என்பது இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. எனவே இது தொடர்பான விவரங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டதன் பின்னர் உங்கள் வாகனங்களில் பாரிஸின் பகுதிகளுக்கு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லாஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லாஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்